அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தன்னால் அழகாக வரையப்பட்ட சித்திரங்களை பெட்டியிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தன் மனைவிக்கு காட்டிக் கொண்டிருந்தான். அவை ஒவ்வொன்றும் இயற்கையுடன் போட்டி போடும் வகையில் அற்புதமாக அமைந்திருந்ததில் அவன் மிக பெருமை கொண்டிருந்தான். கீழே யாரோ கூப்பிடும் குரல் கேட்டது. அவள் எழுந்து போனாள். அவனும் அவளை பின்தொடர்ந்தான். எதிரிலே கையில் தபால் கவருடன் அவள் திரும்பி வந்து விட்டாள். என் பாலிய சிநேகிதி எழுதியிருக்கிறாள். இத்தனை நாளும் எழுதாதது எல்லாம் சேர்த்து ஒரே அடியாக எழுதியிருக்கிறாள் போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அந்த கவரை பிரித்தாள் காயத்ரி. கடிதமா அல்லது கதையா? இத்தனை மொத்தமாக இருக்கிறது என்று சொல்லியவாறு பெட்டியை ஒழுங்கு பண்ண சென்றான். அவன் சித்திரங்களை எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு திரும்பிய பொழுது கையில் பிரித்த கடிதத்துடன் அவள் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். சற்று முன்னே இருந்த மகிழ்ச்சியின் சுவடை முகத்தில் அப்போது தெரியவில்லை. அவள் கண்கள் கலங்கி இருந்தன. சோக பார்வை நிழலாடிற்று. அருகே வரும்போது அவன் அவள் முகவாட்டத்தை கவனித்து விட்டான். அவள் கடிதத்தை அவன் கையில் கொடுத்து முழுவதையும் படித்து பாருங்கள், ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை என்றாள். அந்த நீண்ட கடிதத்தை படிக்க தொடங்கினான். அன்புள்ள காயத்ரி, என் கையெழுத்தை கண்டதுமே நீ ஆச்சரியப்பட்டு போவாய் என்பது எனக்கு தெரியும். எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டன, ஆயினும் நான் உன்னை மறந்து போகவில்லை. இதுவரை எழுதாதவள் இப்போது நான் உனக்கு எழுத வேண்டிய காரணம் ஒன்றுண்டு. என் வாழ்வில் நிகழ்ந்துவிட்ட விபரீதங்களை எல்லாம் என்னிடம் அன்பு கொண்டவரிடம் தெரியப்படுத்தி என் இதயத்தில் இருக்கும் சுமையை யாரிடமாவது சொல்லிவிட்டு இறந்து போக வேண்டும் போலிருக்கிறது. காயத்ரி, உன் அப்பாவிற்கு உத்தியோகம் மாற்றலாகி நீங்கள் ஊரை விட்டு சென்ற பின்புதான் என் வாழ்க்கையே ஆரம்பமாகியது. ஆகவே நான் எழுத போகும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாதவைதான். நீங்க இருக்கும் போது எனக்கு வரனுக்காக வலை போட்டு அலைந்து கொண்டிருந்த என் அப்பா எங்கெங்கோ அலைந்து விட்டு ஒரு நாள் சந்தோஷத்தோடு வீடு திரும்பினார். கள்ளிக்குடியிலே ஒரு வரன் வந்திருக்கு. பையன் ஏதோ சென்னையில் வேலைக்கு போயிருக்கானாம். அவன் பெற்றோர் பேச்சை தட்டி பேச மாட்டானாம். நாளைக்கு அவரும் அவர் சம்சாரமும் உன்னை பார்க்க வருகிறார்கள் என்றார். அப்பாவின் அலைச்சலுக்கு ஒரு வழியாக ஏதோ பலன் கிடைத்து விட்டது என்று எண்ணி நான் உள்ளூர மகிழ்ந்து கொண்டிருந்தேன். மறுநாள் அவர்கள் என்னை பார்க்க வந்தனர். எங்களுக்கு பிடித்து போய்விட்டது. பையன் சம்மதத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், மேலே நடக்க வேண்டியதை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்பா கல்யாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறித்து அவர்கள் சம்மதத்தையும் நேரில் தெரிந்து கொண்டு வரலாம் என்று கள்ளிக்குடிக்கு போனார். அவர் வரவை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்தேன். அன்று மாலை இருள் கவ்வும் நேரத்தில் அப்பா திரும்பி வந்தார். அவர் முகத்தில் அப்போது இருள்தான் கவ்வியிருந்தது. சற்று நேரத்திற்கு பின் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்பா விஷயத்தை வெளியிட்ட போது நான் அலறியே விட்டேன். காயத்ரி, நீதி என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொல்லிவிட்டு போன அந்த மனிதர்கள் இப்போது திடீரென்று வேறு இடத்தில் தங்கள் பையனுக்கு நிச்சயதார்த்தம் செய்து விட்டார்களாம். என்னை எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லிவிட்டு இப்படி திடீரென மாற்றி விட்டீர்களே என்று அப்பா கோபமாக கேட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் கூறிய பதில்தான் என்னை, ஐயோ, சொல்லவே பதறுகிறது. காயத்ரி, நான் கெட்டு போனவளாம். மானமுள்ள பெண்ணைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்களாம். அவர்கள் பையன் நேற்று சென்னையில் இருந்து வந்ததும் என்னை பற்றி விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருப்பதாக தெரிவித்தானாம். அர்த்தமற்ற அநீதியில் அறிவை பறிகொடுத்து நிற்கும் அவர்களுடன் அப்பா மேலே பேசாமல் திரும்பி வந்து விட்டார். அப்பா மனமுடைந்து ஒடிந்து போய்விட்டார். எப்படியோ நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போய்விட்டது. விஷயத்தை வளர்க்க வேண்டாம் என்று அப்பா மௌனமாக தான் இருந்தார். ஆனால் வதந்திகளுக்கு விதை தேவையில்லையே. ஊரில் என்னை பற்றிய வதந்திகள் காலும் கையும் முளைத்து அசுர வேகத்தில் பரவி நாலாபுரமும் என் வாழ்விற்கு எதிராக முளைத்து விட்டன. அப்பா அதன் பின்னும் வரனுக்காக அலையதான் செய்தார். ஆனாலும் நெருப்பில்லாமலே புகிந்து விட்ட வதந்தியில் மயங்கி உண்மையை பார்க்க மறுத்த இந்த உலகில் அவரது அலைச்சல்கள் ஒன்றுமில்லாமல் போயின. என்னை வைத்து சோறு போட அவர் தயங்கவில்லை. ஆனால் ஒரு பெண்ணின் பருவமடைந்த ஒரு கன்னியின் தேவைகளை வெறும் சோறு மட்டும் நிறைவேற்றி விடுமா? அப்பா ஏங்கி போனார். நாட்கள் தேய அப்பாவின் உடலும் தேஞ்சு எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாகி விட்டார். அப்புறம் வரனுக்காக அலைவது எப்படி? வாழ்வின் போர்வத்தை கண்டு நான் மலைத்து நின்ற அந்த வேளையில்தான் என்னை இந்த பரந்த உலகில் தன்னந்தனியாக நிற்க விட்டு திடீரென ஒரு நாள் அப்பாவும் கண்ணை மூடிக்கொண்டார்.
அப்பா இறந்த கோபத்தில் கள்ளிக்குடி சென்று என்னை பெண் பார்த்துவிட்டு நிராகரித்த அவர்களது வீட்டிற்கு சென்று கடுமையாக திட்டிவிட்டுதான் வந்தேன். நான் அளவில்லை. என் துணைக்கு வந்திருந்த அத்தை தான் ஓயாமல் அழுது கொண்டிருந்தாள். அதன் பின் ஒன்றா இரண்டா எத்தனையோ மாதங்கள் அழுத கண்ணும் அவல முகமுமாகத்தான் கழிந்தன. அத்தை சிறு சிறு சமயங்கள் ஏதோ ஆறுதல் கூறி வந்தாள். ஆனால் என் மனக்குமுறல் நாளுக்கு நாள் வளரத்தான் செய்தது. எந்த பாதையும் நேர்கோட்டில் நெடுந்தூரம் சென்றதில்லை. ஒரு நொடி ஒரு திருப்பம், சில வளைவுகள் இப்படி அங்கங்கே தென்படத்தான் செய்கின்றன. வாழ்க்கை பாதை இதற்கு விதிவிலக்காக முடியுமா? என் வாழ்விலும் ஒரு திருப்பம் ஏற்படத்தான் செய்தது. எங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் புதிதாக ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒருவர் குடிவந்தார். அவருடைய தாயார் பத்மா அம்மா என் அத்தைக்கு ரொம்பவும் சிநேகிதமாகிவிட்டாள். தன் மகன் ஆபீஸுக்கு போன பின்பு பகல் முழுவதும் அவள் எங்கள் வீட்டில் தான் நேரத்தை கழித்தாள். அவளிடம் எனக்கு காரணமற்ற ஒரு பற்று ஏற்பட்டது. தன் சொந்த நிலம் விஷயமாக அத்தை கிளம்பி கள்ளிக்குடிக்கு போக நேரிட்டது. என்னை தனியே விட்டுவிட்டு எங்குமே போகாதவள் இப்போது பத்மா அம்மாவிடம் என்னை பார்த்துக்க சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாள். ஊரிலே அப்போது திடீரென்று காலரா பரவியது. பத்மா அம்மா ஒரு நாள் மத்தியானம் வீட்டுக்கு வந்து, ஊரிலே ஒரே காலராவா பரவிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஊசி போட்டு கொண்டால்தான் நல்லது என்று என் பிள்ளை சொல்கிறான், நீயும் வா, இப்போது கூட்டம் அதிகமாக இல்லை, சீக்கிரமா வா என்று அழைத்தாள். என்னை எந்த காலராவாலும் ஒன்னும் பண்ண முடியாது என்று நான் கூறியும் வற்புறுத்தி என்னை அவள் அழைத்து சென்று விட்டாள். அங்கே வீட்டின் முன் அந்த பத்மா அம்மாவின் பிள்ளை மருந்துடன் தயாராக எங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். நான் ஏறிட்டு அவரை பார்த்தேன். அவர் கண்களும் என்னையே பார்த்தன. அவர் அழகும் இளமையும் அளித்த அந்த காட்சியில் என் உள்ளம் தன்னை இழந்துதான் வந்தது. என் கையை பிடித்து அவர் ஊசி போட்டார். நிஜமாக எனக்கு அப்போது எறும்பு கடித்த வலி கூட இல்லை. அவர் ஸ்பரிசம் தந்த இன்பம் உணர்வு எனது மற்ற உணர்ச்சிகளை எல்லாம் மழுங்கடித்து விட்டது. எங்கள் இதயங்கள் எப்படியோ தொட்டு கொண்டு விட்டன. இதில் இதயங்கள் தீவிரமாய் ஒருமைப்படும் பொழுது சந்தர்ப்பங்கள் எப்படியோ கிடைத்து விடுகின்றன. எங்கள் உறவும் அப்படி ஒரு நாள் துவங்கிவிட்டது. என் கதையை என்ன ஆனாலும் ஆகட்டும் என்று முதல் சந்திப்பிலேயே அவரிடம் நான் கூறிவிட்டேன். அவர் மனமும் நான் அதை கேட்டு எத்தனை புண்பட்டது. அவர் முன்பின் தெரியாத என் பேச்சை முழுவதும் நம்பினார். வதந்திகளை எல்லாம் நம்பி மோசம் செய்ய மாட்டேன் பானு, உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் சொன்னபோது விண்ணில் நான் பறந்தேன். ஊரறிய விரைவில் மணந்து விடுவதாக அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். பொழுது புலர்ந்து கீழ்வானில் புது ஒளி எழும் ஒரு நல்ல காலையில் கள்ளிக்குடி போயிருந்த அத்தை திரும்பி வந்து சேர்ந்தாள். அவள் அங்கே எவ்வளவு விஷயங்கள் சேகரித்தாளோ அத்தனையும் சொல்லிவிடும் ஆத்திரத்துடன் வந்தவுடன் பேச்சை தொடங்கினாள். கேட்டியா பானு, அந்த கள்ளிக்குடியிலிருந்து உன்னை வேண்டாம் என்று சொன்னதற்கான காரணம் எல்லாம் இப்போதான் வெளிச்சமாகிறது. பையனுக்கு தகவல் இல்லாமலே உங்க அப்பா கிட்ட அவர் சம்மதத்தை தெரிவிச்சு விட்டாளாம். சென்னையில் அவங்களோட பையன் ஏற்கனவே ஒரு பெண்ணோட சிநேகிதம் வச்சிருந்தானாம். இவங்களோட காகிதம் கிடைத்ததும் புறப்பட்டு வந்தானாம். அந்த பெண்ணைத்தான் கட்டிக்க போறேன் ஒரே குதியா குதித்து விட்டானாம். அப்பா அம்மா சொல்லி தட்டாத அந்த நல்ல பிள்ளை இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது காரணம் வேண்டாமா? அதுக்காக உன் தலையிலே இல்லாத பழியை சுமத்தி விட்டார்கள். இந்த பாவம் அவளை சும்மா விட்டுடுமா? இப்போ அவன் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட பொண்ணு ஒரே வியாதியா படுத்து கிடக்கு. பிழைக்கிறது சந்தேகம். இந்த கலிகாலத்திலே கைமேலே பலன் பார்த்துக்கொள் என்றாள் அவள் அத்தை. அத்தை இந்த விஷயங்களை சொல்லும் போது பத்மா அம்மா கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது அபிமானத்தையும் பூரணமாக பெற இந்த விஷயங்கள் மிக உதவின. அது என்னுள் புதிய தெம்பு பிறக்க காரணமாக இருந்தது. பகிரங்கமாக பத்மா அம்மா வீட்டுக்கு போனேன். அவரை சந்தித்தேன். ஏதோ பேசுகிறேன். அவர் தம் மனதை திறந்து தன் தாயுடன் ஒரு நாள் கூறிவிட்டார். அந்த பத்மா அம்மா எங்களுக்கு குறுக்கே நிற்கவில்லை. அப்புறம் என்ன, அடுத்த ஒரு மாதத்தில் எங்கள் திருமணம் நடப்பதாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவருக்கு திடீரென்று சென்னைக்கு மாற்றமாயிற்று. அதுவும் தான் எத்தனை அவசரம். அவர் முதலில் சென்னைக்கு போனார். வம்பின் இருப்பிடமான இங்கே நம் கல்யாணம் நடப்பதை விட சென்னையிலே காதும் காதும் வைத்தாற்போல் கல்யாணம் நடத்தி கொள்ளலாம் என்று பத்மா அம்மாவும் கூறினாள். எனக்கும் அத்தைக்கும் அதுவேதான் உகந்ததாகப்பட்டது. நானும் அத்தையும் சென்னைக்கு புறப்படும் நாள் வந்தது. பத்மா அம்மாவும் முன்பே சென்னைக்கு புறப்பட்டு போயிருந்தாள். என் வாழ்விலும் உதயமாகி இருந்த விடிவெளி பற்றிய கற்பனையில் மிதந்து கொண்டு இருந்தேன் நான். ரயில் புறப்பட்டது. மரங்கள் ஓடின, குடில்கள் விரைந்தன, மாளிகைகள் ஒவ்வொன்றாய் தோன்றி நகர்ந்தன. கடைசியில் எழும்பூரும் வந்தது. ஆனால் எங்களை வரவேற்க அவர் வரவில்லை.
நாங்கள் புறப்படும் தேதியை குறித்து எழுதி எழும்பூர் ஸ்டேஷனில் வந்து எங்களை அழைத்து போகும்படி அவர் விலாசத்திற்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன். இருந்தும் அவர் ஏன் வரவில்லை? ஒருவேளை அவருக்கு உடம்பு ஏதாவது? என் இதயத்தை என்னவோ செய்தது. உலகத்தில் உள்ள கோயில்கள் எல்லாவற்றிற்கும் வேண்டிக் கொண்டேன். ஒரு டாக்ஸியை பிடித்துக் கொண்டு வீட்டை போய் அடைந்தோம். நெஞ்சும் நினைவும் படபடக்க டாக்ஸியில் இருந்து இறங்கி வீட்டினுள் ஓடினேன். அத்தை பின்னால் மெல்ல நடந்து வந்தாள். நான் எதிர்பார்த்தபடி அவர் படுத்துக் கொண்டிருக்கவில்லை. கோபம் மிகுந்த முகத்துடன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டு இருந்தார். அறையில் காலடி ஓசை கேட்டு நின்றார். அவர் முகம் ஏன் இப்படி கடுமையாக இருக்கிறது? வழக்கமாக நான் கண்டு மகிழும் அந்த கருணையும் புன்னகையும் எங்கே ஓடி ஒளிந்தன? கையில் இருந்த பெட்டியை கீழே வைத்து விட்டு நிமிர்ந்தேன். இங்கே உனக்கு என்ன வேலை என்றார். பார்வையில் கோபமும் வெறுப்பும் கொப்பளித்து எழுந்தன. நான் நடுங்கித்தான் போனேன். பின்னால் வந்து நின்ற அத்தையும் அசந்து போய்விட்டாள். அவர் ஏளனமாய் சிரித்தார். பக்கத்தில் இருந்த பீரோவை திறந்து எதையோ எடுத்தார். உன் சாகசத்திற்கு என்னை பலியாக்கலாம் என்று நினைத்தாய் இல்லையா? இதோ 3 பேருக்கு அடுத்து 4ஆம் ஆளாக என்னை தேர்ந்தெடுத்தாயா என்றார் அவர். பல்லை நரநரவென்று கடித்துக் கொண்டு கேட்டார். அந்த கலங்கிய நிலையிலும் என்னுள் ஏதோ ஒன்று இயங்கியது. அவர் விட்டறிந்த கடிதத்தை பிரித்தேன். நண்பரே, முன்பின் தெரியாத உமக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். பானுமதியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் செய்தி அறிந்தேன். வருந்துகிறேன். முதலில் அவள் கழுத்தில் முடிச்சு போட இருந்தவன் நான் தான். அந்த அபாயத்திலிருந்து தப்பிய காரணம் இதோ. இத்துடன் 3 புகைப்படங்கள் வைத்திருக்கிறேன். 3ம் அவள் வெவ்வேறு ஆண்களுடன் சல்லாபித்துக் கொண்டிருப்பதை தெளிவாக்கும். இந்த பெண்ணை ஏற்க எந்த மானமுள்ள இளைஞனும் சம்மதிக்க மாட்டான் என்று நம்புகிறேன். இப்படிக்கு சுந்தரம். காயத்ரி, பெண் குலத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த படங்களில் உள்ள ஆடவர்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவை புகைப்படங்கள். என்ன சொன்னாலும் இனி யாரும் நம்ப மாட்டார்கள். நீ கூட நம்ப மாட்டாய். என் அத்தை அவற்றை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு விட்டாளே, அவர்கள் நம்புவார்களா? முதலில் அவர் நம்புவாரா? பத்மா அம்மா உள்ளிருந்தபடி திட்டினாள். அத்தை என்னை பார்த்தாள், எரிப்பது போல. பின் விடுவிடுவென்று தெருவில் இறங்கி நடந்து விட்டாள். உலகம் என் முன் ஒரு கணம் சுழன்றது. சுழலும் சிந்தனையுடன் மனமாற அவரை வணங்கிவிட்டு கையில் அந்த 3 படங்களையும் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கி நடந்தேன். இனி என்னை ஏற்று காப்பாற்றுபவர் யார்? நான் யாரையும் குறை சொல்வதற்கில்லை. என் அதிர்ஷ்டம் அப்படி பிறக்கும் போதே வாழ்வு எனக்கு மறுக்கப்பட்டு விட்டது. இயற்கையின் விதியின் சட்டத்தை மீற ஏங்கினேன். அந்த பாழாய் போன விதி மாயமாய் வென்றுவிட்டது. காயத்ரி, நான் போகிறேன். வாழ நீ லாயக்கற்றவள் என்று வாழ்வே என்னை பார்த்து கூறிவிட்டது. நான் இனி அதிக நாள் வாழப் போவதில்லை. போகும் முன் என் நெஞ்சப்பழுவை எங்காவது இறக்கிவிட வேண்டும் போல் தோன்றியது. அதன் பலன்தான் இந்த கடிதம். இத்துடன் என் வாழ்வை கெடுத்த அன்று 3 படங்களையும் வைத்திருக்கிறேன். அவை என்னை கெட்டு போனவள் என்றுதான் அறிவிக்கும். காயத்ரி, என் வார்த்தையை நீ நம்பு. அற்புதமான சூழ்ச்சி ஏதோ நடந்திருக்கிறது. இந்த படங்களை பற்றிய ரகசியத்தை முடியுமானால் என்னை நீ நம்பினால் கண்டுபிடித்து என்னை பற்றிய அபாண்டத்தை என் மறைவிற்கு பின் அகற்ற முடியுமா என்று பார். என் முதல் ஆனால் கடைசி வேண்டுகோள் இது. உன் அன்பு தோழி பானுமதி. கடிதத்தை படித்து முடித்துவிட்டு துயரமும் கலவரமும் கலந்த முகத்துடன் பின்னால் திரும்பினான் ராமநாதன். காயத்ரி, அந்த படங்கள். கலங்கிய கண்களுடன் கையில் இருந்த கவரில் 3 படங்கள் எடுத்து கொடுத்தாள் அவள். நடுங்கிய கைகளுடன் அவற்றை வாங்கி பார்த்ததும் அவன் முகத்தை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினான். காயத்ரி, நான் கொலைகாரன் என்று அலறினான் அவன். அழுகையினுடைய அர்த்தம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மலங்க மலங்க அவனை பார்த்து விழித்தாள் அவள். உனக்கு தெரியாது காயத்ரி, உன் தோழிக்கு காலன் நான் தான். 1 மாதத்திற்கு முன்பு சுந்தரம் என்பவர் 3 சித்திரங்கள் எழுதி தர சொன்னார் என்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மனிதர் இந்த பெண்ணின் புகைப்படத்தையும் வேறு 3 இளைஞர்களின் படத்தையும் என்னிடம் கொடுத்தார். இந்த பெண் தனித்தனியே ஒவ்வொரு இளைஞனின் தோள் மீது கை போட்டு கொண்டு உட்கார்ந்து இருப்பது போல 3 சித்திரங்கள் அவசரமாய் வேண்டும். கேட்ட தொகையை தருகிறேன் என்றார். பணத்திற்கு ஆசைப்பட்டு நான் தான் இந்த 3 சித்திரங்களையும் வரைந்து கொடுத்தேன். அந்த பாவி மனிதர் நான் வரைந்த சித்திரங்களை போட்டோ எடுத்து அனுப்பி உன் தோழியின் வாழ்வையே கெடுத்து விட்டார். இப்போது தெரிகிறது, தம் வாழ்க்கையில் தோல்வியடைந்த பெண், தம்மால் நிராகரிக்கப்பட்ட நிரபராதியான அந்த பெண்ணும் தோல்வியடைய வேண்டும் என்றே விரும்பி இருக்கிறார் கெட்ட நெஞ்சம் படைத்த துரோகி சுந்தரம். அதற்கு மேல் பேச ராமநாதனால் பேச முடியவில்லை. காயத்ரி
பிரம்மை பிடித்து உட்கார்ந்து விட்டாள். ஒரு பெண்ணின் வாழ்வை குலைத்த இந்த கைகளால் இனிமேல் எந்த சித்திரமும் நான் வரைய போவதில்லை என்று ராமநாதன் சபதம் இட்டதை கூட கவனிக்காமல் அவள் பிரம்மையில் ஆழ்ந்து கிடந்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.